வணக்கம். இன்றைக்கு நான் கௌபியை வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த கௌபியை நான் 2-3 மணித்தியாலம் ஊற விட போகிறேன். இப்போ நான் இந்த கௌபியை 2 தரம் கழுவி எடுத்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற விட்டுருக்கிறேன். இது ஒரு 2-3 மணித்தியாலம் ஊறட்டும். இப்போ நான் ஊற போட்ட கௌபி பார்த்தாலே தெரியும், நல்லா ஊறி வந்துட்டுது. நான் இதே அவிய போட போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் இதை அவிய போட போகிறேன். இதுக்கு இந்த கௌபி அவிய போட்டுட்டு நல்லா கலந்துருக்கா விடுவான். இது நல்லா அவியட்டும். கௌபி இப்படி அவிஞ்சு கொண்டு வரைக்கும் இந்த நுட்டை மேல வரும். அதை நாங்கள் எடுத்து விடணும், இல்லாட்டி பொங்கி ஊத்துண்டுடும். இந்த கௌபியை அவிய வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சுது. நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். தாளிக்கையும் சேர்க்க வேணும் உப்பு. அதனால நான் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து அவிய விடுவோம். இப்போ ஒரு அரைப்பதத்துக்கு அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது கௌபி. இன்னும் அவிய இருக்குது, அவியட்டம். இப்போ இந்த கௌபி நல்லா அவிஞ்சிட்டுது. இது அவிய 3/4 மணித்தியாலம் பிடிச்சது. நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இருந்தால் அதில் அவிச்செடுக்கலாம் வேலைக்கு. இப்போ நான் இதை வடித்து எடுக்க போகிறேன். இந்த கௌபியை நான் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன். எண்ணெய் கொதிச்சிட்டுது, கடுகு சேர்க்கிறேன். இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது கருவேப்பிலை, வெங்காயம் சேர்க்கிறேன். வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இப்போ இந்த சித்தல் மிளகாய், பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து பொரிய விடுவோம். வெங்காயம், இந்த சித்தல் மிளகாய் எல்லாம் நல்லா பொரிய வேணும். அப்போ தான் கௌபிக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், சித்தல் மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நான் இனிமேல் இந்த கௌபியை இதோடு சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இனிமேல் இதுக்களவான உப்பை சேர்ப்பேன். நாங்கள் அவிய போடைக்குள்ள போட்ட உப்பு காணாது, அதனாடி கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ இந்த கௌபி தாளித்து எடுத்துட்டேன். நான் அடுப்பை நிப்பாட்டி போட்டு வைக்க போகிறேன். நான் இந்த அவிச்ச கௌபியில் கொஞ்சம் கௌபியை துவைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை பிடிப்பேன். இந்த துவையலுக்கு பனங்கட்டி சேர்க்கலாம், இல்லை சர்க்கரை சேர்த்து துவைக்கலாம். நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். இதுக்கு சீனியை போட்டு ஒரு கடிச்சிட்டு தேங்காய்ப்பு சேர்ப்பேன். தேங்காய்ப்பு கொஞ்சம் கூட சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். இதை நான் துவைச்சு எடுத்துட்டேன், ரக்க போகிறேன். இப்போ
மிச்ச கவ்வியையும் நான் வச்சு எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ கவ்வியை வச்சு கவ்வி தாளித்து கவ்வி இது வச்சு எடுத்துட்டேன். இது வந்து பின்னேற நேரத்தில் பிளேண்டியோடும் சாப்பிடலாம், இல்லாட்டி இரவு நேரத்தில் சிம்பிளாக சாப்பிடணுமெண்டா இப்படி செய்து சாப்பிடலாம். நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ. நன்றி.